அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலை விடியல் என்பது மிகவும் கண்ணீரோடு தான் துவங்கியது. காரணம், புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு செய்தி என்பது உண்மையிலேயே மனதை மிகவும் சங்கடப்படுத்தக்கூடிய, மனதை மிகவும் காயப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு செய்தி. திரு கேப்டன் அவர்கள் 1952 பிறந்து கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட படங்கள் நடித்து, அதிலும் குறிப்பாக தமிழ் படங்களில் மட்டுமே நடித்து, தன்னுடைய திரைப்படங்கள் மூலமாக தேசப்பற்றை இளைஞர்களுக்கு மத்தியில் நாட்டுப்பற்றை விதைத்து, ஏழை எளியோர்களுக்கு உணவளித்து, பசியார சோறு போட்ட ஒரு மனிதன். சென்னை டி நகரில் உள்ள அவருடைய அலுவலகத்தில் சிறு வயதில் நானும் எனது தங்கையும் எனது தாய்மாமனுடன் கேப்டன் அவர்களை சந்தித்து புகைப்படம் எடுத்தோம். எனது மாமா ரசிகர் மன்றத்தினுடைய தென்சென்னையினுடைய ஒரு பொறுப்பாளராக இருந்தார். அப்போவே அவருடைய அலுவலகத்திற்கு எப்போ போனாலும் சாப்பாடு போடுற காட்சியெல்லாம் அன்னைக்கே என்னால் பார்க்க முடிந்தது. ஸோ தொடர்ந்து ஏழை எளியவர்களுக்கு உணவளித்து பசியார சோறு போட்ட ஒரு மனுஷன், நடிகர் சங்கத்தினுடைய கடனை அடைத்த ஒரு மகான். கர்ணன் இப்படித்தான் இருந்தான் என்று யாரும் பார்த்தது கிடையாது. ஆனால் வாழும் காலத்தில் கர்ணன் இப்படித்தான் இருந்திருப்பார் என்று நம்மளை எல்லாம் ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய அளவுக்கு விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய வருமானங்களை எல்லாம் வாரி மக்களுக்கு கொடுத்து சேவை செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு வள்ளல். அப்பேற்பட்ட வள்ளல் இன்று காலை மறைந்துவிட்டார் என்கின்ற செய்தி மனதை மிகவும் கனப்படுத்துகிறது. சோறு அப்படின்னாலே விஜயகாந்த் தான் ஞாபகம் வரும். இன்னைக்கு பல நடிகர்களை உருவாக்கியிருக்கிறார், டைரக்டர்களை உருவாக்கியிருக்கிறார். இவர்களெல்லாம் சினிமா வாய்ப்பு தேடி சென்ற போதெல்லாம் அந்த டி நகரில் உள்ள அவருடைய அலுவலகத்தில் தான் இன்றும் உணவு பரிமாறப்படுகிறது. அண்மையில் நடந்த பொதுக்குழுவில் கூட தொண்டர்களுக்கு மிகவும் பிரம்மாண்டமான ஒரு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது, நம்மால் பார்க்க முடிந்தது. இப்படி மக்களுக்கு நல்ல சேவையாற்றிய எம்ஜிஆருடைய பெயரை பெற்றெடுத்த ஒரு கருப்பு எம்ஜிஆர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மக்கள் மத்தியில் வாழ்ந்து மறைந்திருக்கக்கூடிய திரு கேப்டன் அவர்களுடைய ஆன்மா நற்கதி அடைய வேண்டும். சினிமாவில் நடிக்க தெரிந்த இந்த மனிதன் அரசியல் நடிக்க தெரியாத காரணம்தான் இவருடைய அரசியல் வீழ்ச்சி. கூட இருந்தே குளிபறித்தவர்கள் பலர், கூட்டணி தர்மம் என்று பேசி குளிபறித்தவர்கள் சிலர். எல்லோந்தித்தனமாக இருந்த திரு கேப்டன் அவர்கள் தன்னுடைய நிஜ வாழ்க்கையில் எப்படி இருந்தாரோ அதுபோல அரசியலும் இருந்து விட்டார். அதனால்தான் இவ்வளவு பெரிய ஒரு வீழ்ச்சி அவருக்கு ஏற்பட காரணம். ஆனால் அப்போது கூட மனம் தளராமல் இந்த மக்களுக்காக பணியாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர். சென்னை மெரினா கடற்கரையில் ஊழல் செய்தவர்களெல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு சேவை செய்த இந்த புனிதன் மெரினாவில் ஏன் புதைக்கப்படக்கூடாது, ஏன் விதைக்கப்படக்கூடாது? மக்கள் வரிப்பணத்தை கொள்ளையடித்தவர்களெல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் தன்னுடைய வருமானத்தை எல்லாம் மக்களுக்கு செலவு செய்த ஒரு தலைவன். பசி என்றால் வயிறு நிறைய சோறு போட்டு அழகு பார்க்கக்கூடிய ஒரு கருப்பு தங்கம் ஏன் மெரினாவில் இவர் புதைக்கப்படக்கூடாது? இவருடைய இறப்பு செய்தி என்பது உண்மையிலேயே கண்ணீர் கலங்க வைக்கிறது. இவரை பிரிந்து வாடக்கூடிய தேமுதிக தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும்
தமிழ்நாட்டு மக்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன்.